Hi everybody, welcome to your YouTube channel. Welcome to my Navratri series. இன்னிக்கோட கலர் வந்து ஆரஞ்ச். ரொம்ப சிம்பிளான அவுட்ஃபிட் தான் போட போகிறேன். பட் மேக்கப் இஸ் கோனா பி ரியலி நைஸ். பட் நான் ஹெவியான பேஸ் போடல. நல்லா மாய்ஸ்சரைசர் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டேன். நவ் ஐ எம் யூஸிங் த கன்சீலர் தட் ஐ ஆல்வேஸ் யூஸ். அதை அழகாக ஸ்பாட்ஸில் போட்டு மேலே ஐலிட்ஸ்லேயும் போட போகிறேன். கொன்ன யூஸ் மை கன்சீலர் ப்ரஷ் அண்ட் blend it nicely. First ஒரு கண்ணுக்கு பண்ண போகிறேன் and நம்ம eyelidsக்கு பண்ண போகிறோம். Now for the next eyes also I'm gonna do the same thing. கீழே மேலே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டார்க்னஸ் இருந்தது, அதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கன்சீலரும் போட போகிறேன் and then blending it. இப்போ எந்த ஏரியாவில் நம்மளுக்கு பிக்மெண்ட் இருக்குமோ நியர் த மவுத், நியர் த நோஸ் அண்ட் கொஞ்சம் சின்னாண்ட அங்கெல்லாம் நான் ஸ்பாட்ஸ் போட்டு மறுபடியும் blend பண்ண போகிறேன் வித் த சேம் கன்சீலர். சின்ஸ் நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போதில்லை, இந்த கன்சீலரே கொஞ்சம் சீக்ஸ் அண்ட் அங்கெல்லாம் அண்ட் ஃபோர்ஹெட்டில் போட போகிறேன். ஸோ தட் கொஞ்சம் ஈவனாக நம்மளுக்கு ஃபேஸில் தெரியும் அண்ட் இது கொஞ்சம் லைட் வெயிட் ஃபீலும் கொடுக்கும் எனக்கு. இந்த காம்பேக்ட் என்னோடய ஃபேவரட். அதை முதல்ல அண்டர் ஐயில் பஃப் எடுத்து கொஞ்சம் போட போகிறேன் அண்ட் தென் அரவுண்ட் த ஃபேஸ் டேப் 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 அப்படியே பண்ண போகிறேன். நான் காஜல் மேலே கீழே போத் அழகாக போட போகிறேன். ஃபுல் காஜல் கொடுக்க போகிறேன். ஐ லவ் காஜல். இன்றைக்கி ஃபுல்லாகவே அங்கே இங்கே ஃபேஸில் பட்டுகிட்டே இருந்தது, கொஞ்சம் காஜல் பட்டுடுச்சா. ஸோ ஐம் கோனா யூஸ் திஸ் பஃப் அண்ட் அதை அப்படியே எடுக்க போகிறேன் நைஸ்லி. இப்போது வந்து நம்ம ஐ ஷேடோ ஆரம்பிக்கலாம். ஒரு பேஸான கலர் கொடுக்குறேன் ஸோ தட் அதுக்கு மேலே ஐ ஷேடோ என்ன கலர் போடுறோமோ அது கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும். ஸோ ரெண்டு கண்ணுக்குமே ஒரு பேஸான கலர் குத்துட்டேன். Now I'm using the orange shade. கொஞ்சோண்டு இன்னர் கார்னர்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். ரொம்ப பெருசாக போல் கொஞ்சோண்டு முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். அதை எவ்வளோ வேணுமோ ஆலோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து எண்ட் ஆஃப் த ஐலிட் இருக்குல்ல சைடு, அங்கே கொஞ்சோண்டு போட போகிறேன். லீவிங் அ கேப் இன் த மிடில், தெரியுதா? அந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் இந்த ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து கொஞ்சம் பிளெண்ட் பண்ண போகிறேன் ஸோ தட் ஹார்டாக தெரியாது உங்கள் கண்ணில். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்கின் டோன் ஷிம்மரான ஷேட் எடுத்து நடுவில் அந்த பிளாங்க் விட்டுருக்கோம்ல அங்கே நான் ஃபிங்கர்லேருந்து எடுக்க போகிறேன். யூஸ்வலி ஷிம்மர் ஷேட்ஸ் ஐ லைக் டு டேக் ஃப்ரம் மை ஃபிங்கர் அண்ட் அப்படியே போடுறதுக்கு ஐ ஃபீல் தட் அது ஈஸியாக அங்கே போடும். ப்ரஷ் எடுத்து ஆல் ஓவர் பிக்மெண்ட் வராது. அது பண்ணியிருக்கப்புறம் அகெயின் ஐம் டேக்கிங் மை ஃப்ளஃபி ப்ரஷ். கொஞ்சம் இதையெல்லாம் மிக்ஸ் அண்ட் பிளெண்டிங் பண்ண போகிறேன் ஸோ தட் இட் டஸ் நாட் லுக் ஹார்ஷ். கொஞ்சோண்டு நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் வெளியே. ஐ லைக் டு டூ தட் வித் மை ஐ ஷேடோ பிகாஸ் இதில் கொஞ்சம் ஒரு ட்ரமாட்டிக் லுக் மாதிரி கொடுக்கும். ஸோ போத் த ஐஸ் ஐம் டூயிங் தட் அண்ட் ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு கொஞ்சோண்டு அதை பிளெண்ட் ஸ்மச் அந்த மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இப்போது கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது எனக்கு. ஸோ ஐஸ் டன்னா நெக்ஸ்ட் நம்ம ஐலைனர் எடுக்க போகிறோம். ஐ ஷேடோ முடிஞ்சிடுச்சு பட் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் பாக்கி. ஐலைனர் எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா யூஸ்வலி வெறும் எண்டில் போடுற மாதிரி தான் போட போகிறேன். நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் அண்ட் அந்த ட்ரையாங்கிள் மாதிரி செஞ்சு ஃபில் பண்ணி எவ்வளோ எக்ஸ்டெண்ட் வேணுமோ அவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். எனக்கு இது பரவாயில்லையாக இருக்குது. இப்போது இன்னர் கார்னர் பண்ண போகிறோம். இது யூஸ்வலி டேக்ஸ் டைம் ஃபார் மீ, ஏன்னா ரொம்ப ட்ரிக்கியான வேலை. பட் இட் ஆல்சோ லுக்ஸ் நைஸ். உங்கள் கண் ஒரு மாதிரி எல்லோங்கேட்டட் லுக் மாதிரி கிடைக்கும். ஃபுல் ஐஸ் மாதிரி பார்க்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ ஐ ஆம் ஹாப்பி ஹவ் இட் லுக்ஸ். இப்போது வந்து ஐ எம் கோயிங் டு டூ த சேம் திங் ஃபார் மை அதர் ஐ ஆஸ் வெல். ஸோ ரொம்ப பேஷண்ட்லி கொஞ்சம் மிரர் மறைச்சிடுச்சு பண்ணும் போது. ஐ எம் சாரி ஃபார் தேட். இன்னர் கார்னர்ஸும் பண்ணுறேன். அதை பண்ணிவிட்டு அழகாக ஒன்ஸ் ஐம் சாட்டிஸ்ஃபைட். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துகிட்டு, இது ரொம்ப எண்ட் மூமெண்ட்டில் இந்த ஐடியா வந்தது. என்கிட்ட ஹைலைட்டர் இருந்தது, அதை கொஞ்சோண்டு இன்னர் கார்னரில் போட போகிறேன் ஸோ தட் கண் ஆண்ட ஒரு எக்ஸ்ட்ரா அட்ராக்ஷன் இல்லை கண் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளோ ஆகும் இன் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் பார்க்கும் போது. ஸோ அதுதான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஐலைனர் வந்து அப்பமா நான் நினச்சேன் வை நாட் ஃபுல்லாகவே ஐலைனர் போட்டுடலாம். ஸோ ஃபுல்லாக போட்டேன். ஹாப்பி ஹவ் இட்ஸ் கம். என்கிட்ட இந்த பொட்டு தான் இருந்தது இந்த சைஸில். ஸோ ஒன்று வச்சுட்டேன், இன்னொன்று வைக்கலாம் போகிறேன் ஃபார் த பொட்டு. ஸோ போட்டேன். இந்த ப்ரஷோட பேக் சைட் வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஹவ் ஐ வாண்ட். நான் வாட் ஐம் கோனா டூ இஸ் மறுபடியும் லைட்டான ஆரஞ்ச் ஷேட் எடுத்து கண்ணு கீழே போட போகிறேன் ஸோ தட் கண்ணு நல்லா அழகாக தெரியும் பண்ணிட்டு அதுக்கு கீழேயும் போட்டால் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லுக் கொடுக்கும் அதனால. அண்ட் அதே மாதிரி மேலேயும் போட போகிறேன் ஸோ தட் அந்த ஆரஞ்ச் இன்னும் ப்ரைட்டாக தெரியும் பண்ணிட்டு கையில் ஏற்று போட போகிறேன்.
கே பியூட்டியோட ப்ளஷும் சுகரோட ப்ளஷ் எடுத்துக்கிறேன். 2 ப்ளஷ் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ சீக்ஸ் ஆண்டை போடுவேன் அண்ட் ரொம்ப கொஞ்சோண்டு நோஸ் ஆண்டை சின்னாண்டை அண்ட் லைட்டாக 4 ஹெட் ஆண்டை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன் ஃபார் டெஃபினேஷன். கொஞ்சம் அங்கே இங்கே ப்ளேனாக தெரியக்கூடாது பண்ணிட்டு ஐப்ரோவை சும்மா மேலே ப்ரஷ் பண்ண போகிறேன். நோ ப்ராடக்ட். என்னோடய ஃபேவரட் லிப் லைனர் ஃப்ரம் நைக்கா டேட் நைட் எத்தில் அவுட்லைன் பண்ணி அதை ஃபில் பண்ணி ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து அப்படியே அதை மியூட் பண்ண போகிறேன் அந்த லிப் ஷேடை. ஒன்ஸ் ஐம் சாட்டிஸ்ஃபைட் வித் தேட் இப்போ உங்களுக்கு அவுட்ஃபிட் காமிக்கிறேன். இந்த ஒயிட் டியூப் டாப் போட்டுக்கினேன் அண்ட் ஐ ஹேட் திஸ் கோட் மாதிரி. ஸோ ஐ எம் வேரிங் தேட் இன் ஆரேஞ்ச் கலர். இது வந்து பேண்டின் ரோடில் வாங்கினேன். ஃபார் நெக் பீஸ் நான் முதல்ல இது ட்ரை பண்ணேன் பட் ஐ வாஸ் நாட் ஹாப்பி ஹவ் இட் வாஸ் லுக்கிங். சில ஆப்ஷன்ஸ் எடுத்து வந்தேன். திஸ் ஐ லைக் பட் இது கொஞ்சம் நீளமான செயின், கழுத்து கிட்ட வச்சா தான் அழகாக இருக்கும். பட் ரொம்ப டவுட்ஃபுல்லாகவே இந்த நான் என்ன பண்ணலாம் பண்ணிட்டு ஸோ இதை ஆப்ஷனில் வச்சுருக்கேன். பட் ஐ ஸ்டில் வாண்ட் டு லுக் ஃபார் அதர் ஆப்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் திஸ் ஆப்ஷன். இது வந்து 2 லேயர் பட் this was looking nice but I was not liking the black color. கொஞ்சம் அங்கங்கே black தருதுல. So I'm gonna try this one. இது சும்மா முதல்ல வச்சு பார்த்தேன். I was liking. then போட்டால் I was looking not bad I would say. கொஞ்சம் செட் ஆச்சு. ஸோ மைண்ட் வந்து இதுவே நம்ம யூஸ் பண்ணிடலான்னு அப்படின்னு வந்தேன். ஸோ ஓகே நெக்ஸ்ட் இஸ் திஸ் இயரிங். ஸோ யூஸ்வலி கொஞ்சம் முடி வந்து நான் ஓப்பனாக வைக்க போகிறேன். ஸோ அந்த ரிங் வந்து கொஞ்சம் மறைச்சிடும் பட் அந்த ஜும்கா நல்லா தெரியும். இப்போ எப்போவுமே ஸ்ட்ரெயிட் வடும் மிடில் பார்ட்டிஷன் எடுப்பேன்னா கைக்கு இந்த பேங்கிள்ஸ் மாதிரி போட்டேன். அப்படியே அந்த ஸ்ட்ரக்கு மேலே போட்டேன். முடி நல்லா ஆகிட்டேன். எனக்கு முடி ரொம்ப அழகாக பார்க்கறதுக்கு இருந்தது. ஏன்னா செகண்ட் டே ஆஃப் ஹேர் வாஷ் யூஸ்வலி சூப்பராக தெரியும். ஸோ ஐ லவ்விங். கொஞ்சோண்டு சைடு வடுவு எடுத்துக்கினேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லுக் கொடுக்க. ஸோ இந்த சைடு எங்கே வந்து லெஃப்ட் சைடு வந்து நான் குட்டியோண்டு மெலிசாக பின்னல் மாதிரி போட்டேன். அது பின்னல் அழகாக எனக்கு எப்படி வேணுமோ கொஞ்சமாக எண்டு வரைக்கும் போட்டு இது நீங்கள் அதை பின்னாடி அப்படியே கிளிப் பண்ணலாம் இல்லை முடியை தூக்கி கொஞ்சோண்டு உள்ளே கூட கிளிப் பண்ணிடலாம். நான் வந்து இப்போ வந்து முடிக்கு மேலே கிளிப் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குது பண்ணிட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த சைடும் நான் மெலிசாக பின்னல் போட்டேன் முன்னாடி. பட் தென் லேட்டர் நீங்கள் பார்ப்பீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணி நல்லா திக்காகவே பின்னல் போட்டேன். இந்த சைடு பின்னலை வந்து கொஞ்சோண்டு முடி தூக்கி அந்த பக்கம் பின்னல் கீழே மறிச்சிட்டேன் அந்த பின்னலோட கிளிப்பை. இட்ஸ் லுக்கிங் நைஸ். கொஞ்சோண்டு முடி அங்கே இங்கே எடுத்து விட்டேன் ஃபார் ஃப்ரேமிங். பார்த்திங்கன்னா பொட்டு எந்த வெளில வந்துட்டே இருந்தது. நான் சொன்னல முடி மறுபடியும் சில சேஞ்சஸ்லாம் பண்ணுறேன் அண்ட் ஐ லைக் திஸ் லுக். ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். திஸ் இஸ் ஹவ் இட் கேம் அவுட் ப்ரிட்டி. ஆனால் லாஸ்ட்டில் நான் முடி ஹேர் ஸ்டைலும் திறந்து விட்டேன். ஐ வாண்ட் டு see how my hair looks with open hair in this outfit and அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. feeling like a main character. So subscribe to my channel. Bye bye guys.